கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெண்களுக்குரிய எத்தனையோ பிரச்சனையில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா முகத்தில் முடி வளருது. அதாவது குழந்தை பிறந்த போதே பூனம் முடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும். அதை சாதாரணமாக குளிப்பாட்டும் போது எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. அப்போது பெண் குழந்தையாக இருந்தால் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க, ஆண் குழந்தையாக இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் போட்டு குளிப்பாட்டுவாங்க. அப்படி குளிப்பாட்டும் போதே அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிடும். அந்த பூனை முடிங்கிறது போயிடும். குழந்தை சாதாரணமாக வழவழன்னு நல்லாவே இருப்பாங்க. அந்த ஸ்கின் போக போக அப்படியே நல்லா வளர்ந்துருவாங்க. ஒன்றும் முடியெல்லாம் இல்லாமல் நல்லா இருப்பாங்க. ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் அந்த கஸ்தூரி மஞ்சள் அந்த அளவுக்கு அவளுக்கு கஷ்டம் இது பண்ணாது. அதிகமாக வளராமல் அழகாக இருக்க மாதிரி அவங்களுக்கு உடம்புல வளரும். இது இல்லாமல் அப்நார்மலாக நமக்கு தேவையில்லாத இடங்களில் தேவைக்கு இல்லை அந்த வயசில் பெண்களுக்கு அந்த மாதிரி முடி முளைச்சா அந்த மாதிரி முடி வளர்ந்ததுன்னா நமக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாகவும் ஷையாகவும் அப்படி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அப்படி வளர்ந்துருந்தாலுமே இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா, ஆனால் உடனே போகாது. நம்ம ஃபேஷியல்லாம் பண்ணிக்க போகிறீங்க, அந்த மாதிரி அதெல்லாம் எடுக்கிறீங்க. அதுக்கு பதிலாக இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த முடி தானாகவே உதிர்ந்துடும். உதிர்ந்த பிறகும் நீங்கள் தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா திருப்பி முடி வளராமல் இருக்கும். அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். பெண்மைக்கு ஏற்றது முகத்துலலாம் அந்த மாதிரிலாம் முடியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான். அது ஒரு அழகு தான். அதனால் நம்ம போய் பியூட்டி பார்லரில் பண்ணிக்கிறதோட அதிக செலவு கொடுத்து செலவு பண்ணி அதெல்லாம் செஞ்சுக்காமல் நம்ம வீட்லேயே நம்மளால் ஆன அளவில் சிக்கனமாக இதை செஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். இதை கண்டிப்பாக செய்யுங்க. ஒன்றும் இல்லை, பார்லி பவுடர். இது சாதாரணமாக சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். அந்த மாதிரி இத்தினோண்டு டப்பாவில் இருக்கும். அந்த பார்லி பவுடரை வாங்கிக்கோங்க. அதில் 2-3 ஸ்பூன் அளவு போட்டுட்டு ஒரு கிண்ணத்தில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் இட்லி மாவு பதம் தோசை மாவு பதத்தில் கெட்டியாக்கிக்கோங்க. அந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. அது லேஸில் கரையாது, அப்படியே மிதக்கும். அந்த அளவு நைஸ் பொடியாக இருக்கும் அந்த பார்லி பொடிங்கிறது. அதனால் இதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்திங்கன்னா, இதை நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா லேஸில் கரையவே கரையாது அது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துகிட்டே வந்தீங்கன்னா அது நல்லா கரைஞ்சிடும். இப்போது அது அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு பக்குவம் என்னென்னா தோசை மாவு எப்படி இருக்கும் இப்படி எடுத்து ஊற்றினா தோசை மாவு கரையால் அந்த மாதிரி இல்லைன்னா கோல மாவு, நம்ம இழக்கோலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோல மாவு அளவு அந்த மாதிரியும் வச்சுக்கலாம், அந்த கணக்குலையும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அதை கரைச்ச பிறகு ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து நல்ல சாறு வர எலுமிச்சம் பழத்தை அதில் அந்த விதையெல்லாம் விழாமல் வடிகட்டி அந்த சாரை மட்டும் விட்டுக்கோங்க. சாரையும் விட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா கலருங்க. கலரினீங்கன்னா அது ரொம்ப கெட்டியாக கூழ் மாதிரி வரும். அந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் என்ன பண்ணுங்கள், மஞ்சள் பொடி, நம்ம தேய்ச்சிக்கிற மஞ்சள் பொடியை அதில் போடுங்க. போட்டு அதையும் சேர்த்து கலந்துருங்க. இப்போ கலந்த பிறகு அது ஒரு கூழ் மாதிரி பசை மாதிரி கிடைக்கும். அதோட கூடவே தயிர், கெட்டி தயிரை ஒரு 1/2 ஸ்பூன் அதில் விட்டுக்கோங்க. அதே மாதிரியே ஏடு, பால் காய்ச்சி ஏடு வச்சுருப்போம், அந்த ஏடை ஒரு 1/2 ஸ்பூன் அதில் கலந்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக கலந்துட்டிங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு குழன்னு வழவழன்னு நல்லாயிருக்கும். அந்த பேஸ்ட் எடுத்து முக்கியமாக இந்த மூக்குக்கு கீழே அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக தடவிக்கங்க. அதே போல் தாடி வர மாதிரி இங்கே சில பேருக்கு இங்கே குழி இருக்கிறதுனால கருப்பு கூட விழுந்திருக்கும். முடி தான் வளரணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு என்ன ஆகும், இந்த மூக்கு கொஞ்சம் புடைச்ச மாதிரி இருக்கும். அது அழகாக தான் இருக்கும், மூக்குத்தியெல்லாம் போட்டால் அழகாக இருக்கும். ஆனால் அதே டைமில் அவங்களுக்கு இந்த மூக்குக்கு கீழே இங்கே இந்த இடத்துல டஸ்ட்டு படிஞ்சோ அல்லது எதனாலேயோ அவங்களுக்கு அந்த கருப்பாக வளையம் விழுந்திருக்கும். அந்த மாதிரி இருந்தாலோ அதுக்கு கூட இது ரொம்ப யூஸ் ஆகும். அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணணும். சில பேருக்கு என்ன ஆகும், இந்த மூக்கு சொரான்னு இருக்கும், அவளும் இதை யூஸ் பண்ணலாம். அவளும் இந்த மாதிரி அந்த மூக்கில் நல்லா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இங்கே தான் தாடி மீசையெல்லாம் இல்லாதபடிக்கு எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு முடி வருதோ அந்த இடத்துலலாம் தடவிடுங்க. அதே போல் கண் வளையம், கண்ணுக்கு கீழே கருப்பு வளையம் வரும், அந்த இடத்துலையும் அவள் தடவலாம். இதெல்லாம் மொத்தமாக பார்த்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத முடிகள் இருக்கோ அந்த இடத்துல இப்போ கையிலெல்லாம் கூட தடவிக்கலாம். இந்த மாதிரி தடவிட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருங்க. ஊறி காஞ்சு போயிடும். ஊற அது காஞ்சு போயிடும். காஞ்சு போன பிறகு லேசாக இப்படி தட்டி எடுங்க. அப்போ அந்த எல்லாம் வந்துடும். அதுக்கு பிறகு குளிர்ந்த நீரை வச்சு மூஞ்சியையும் முகத்தையும் கை காலெல்லாம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தடவி இருக்கீங்களோ அத்தனையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி செஞ்ச பிறகு வெதன்னு தண்ணியில்
அதாவது சாதாரண சூடு தண்ணியில் முகத்தையும் அலம்பிக்கிட்டு கை காலையும் அலம்பிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து முடி அதிகம் இருக்கிறவங்க இந்த மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. ஒரு 5-6 நாள் 10 நாள் 15 நாள் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு. அப்படி போன பிறகு இதை தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு அந்த 15 நாளைக்கு ஒரு தரம் 10 நாளைக்கு ஒரு தரம் உங்களுக்கு எப்போல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ அந்த டைம்லலாம் இதை பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது தொடர்ந்து அந்த முடி வளர்றது நின்றுடும். கண்டிப்பாக இதை செஞ்சு கை மேலே பலன் அடையலாம். நீங்கள்லாம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் முகம் பொலிவுடன் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர். இன்னைக்கு செக்மெண்ட் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு செக்மெண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு சமையலை நானும் ஒரே தடவை சமைக்கிறேனே அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண வேணாம். எங்கள் நிகழ்ச்சி முடிவில் நம்பர் வருது, அந்த நம்பருக்கு கால் பண்ணால் போதும். நீங்களும் நாளைக்கு எங்கள் வீட்டு சமையலில் சமைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த சமையல்.com இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மெயில் அனுப்புனா கூட போதும். உங்களுக்கு பதில் நாங்கள் இங்கே இருந்து சமைச்சு காட்டுவோம். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம ஷோவை. நீங்கள் தொடர்ந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாளைக்கும் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அடில் தனிஷ் பார்க்குறோம். கார்த்தி. என்ன சுகமாக இருக்கு இந்த வேலை பார்க்குறது. கோட்டு மட்டும் நீ ஷூட்டிங் பூசி போட்டு வந்துட்டார். நைஸா போய் வாங்கிட்டு வந்தேன். கடாய் சின்ன அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கடாயை வட்டி போட்டு எடுத்து கொளுத்தணும், கேஸ் பற்ற வைக்கணும், அதெல்லாம் ஓகே. சிலிண்டருக்காரன் ஓகே ஓகே ஓகே. அது ஹை ஃப்ளேமில் வைக்கணும் அவசியம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்லோ. முடிஞ்சதுக்கு அப்புறம் பப்பலான்னு பேச வேண்டியது.